உங்க கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க மட்டும் நல்லா இல்ல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் தான் வருது. மத்தவங்க எல்லாத்துக்கும் வரல. நான் மட்டும் தான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடவுள் எனக்கு ஓரவஞ்சனமா பண்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க. ஆமாங்க. பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றது இயல்பு. ஆனா அந்த பிரச்சனைகளை கடந்து செல்றதா நம்மளோட வெற்றிக்கான பாதைன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க. ஒரு கிணத்து தவளை மாதிரி நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த பிரச்சனைகளை கடந்து சென்றால்தான் நம்மளோட வெற்றியை அடைய முடியும். எப்பயுமே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மற்றவங்க கிடையாதுங்க. ஒரு நேரம் பசிக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் சாப்பாடு மற்றவங்க சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வயிறு நிறையும். நம்மளுக்கு ஒரு தலைவலி வருது. அப்போது அந்த தலைவலிக்கு மற்றவங்களுக்கு மருந்து கொடுத்தா அந்த தலைவலி நம்மளுக்கு சரியாயிருமா? கிடையவே கிடையாது. நம்ம தான் அந்த தலைவலிக்கு மாத்திரையோ இல்லை கஷாயமோ எது குடிச்சு நம்ம தலைவலியை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். சரி பண்ணால் தான் நம்மளுக்கு தலைவலி சரியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது மற்றவங்களால அப்படின்றத சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் இருக்க முடியும். எப்படி நம்மளோட வாழ்க்கையில் பணம் பதவி இதை மட்டும்தான் தீரமே தவிர நம்மளோட நெகட்டிவிட்டி என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க மாட்டோம். நான் பெரியவன் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் எல்லாருமே இருக்கிறது தாங்க. ஆனால் இந்த அகங்காரம் நம்மளையே அழிச்சிடுன்றது பல பேருக்கும் தெரிய மாட்டேது. இப்போ யாருக்கூட உங்களுக்கு சண்டை வருது. இந்த சண்டை எதனால் வந்துச்சு அப்படின்னு யோசித்தாலே போதும், அந்த இடத்துலையே உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் பலரும் இதை யோசிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை வந்ததுக்கு அவன்தான் காரணம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து வச்சிருவாங்க. ஆனால் அதை நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முழு காரணம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கோவப்பட்டதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எந்த ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம். அதை நம்ம சிந்திச்சு பார்த்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாம். ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயை பார்த்து எப்பவுமே திட்டிகிட்டு இருக்காரு. அந்த எம்ப்ளாய்க்கு பயங்கர கோவம். இந்த மேனேஜர் எப்போ பார்த்தாலும் நம்மளை மட்டும் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த ஆஃபீஸில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் நம்மளை மட்டும் திட்டுறாரு அப்படின்னு எம்ப்ளாய்க்கு பயங்கர கோவம். ஆனால் இந்த எம்ப்ளாய் செய்கிற தப்பு மேனேஜருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு. ஏன்னா எம்ப்ளாய் தொடர்ந்து டெய்லியும் லேட்டாக தான் வராரு. 9:30க்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா அவர் 10:30க்கு வந்தார்னா எம்ப்ளாயி மேலே கண்டிப்பாக மேனேஜர் கோவப்படத்தானே செய்வார். ஆனால் இந்த எம்ப்ளாயி அதை புரிஞ்சுக்கிறவே மாட்டாரு. எங்கே நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணாலே போதும், அவரோட கோபம் குறைஞ்சிரும். அப்போ அவர் கோபம் குறையிறதுக்கு எம்ப்ளாயி என்ன பண்ணணும்? டெய்லியும் வெள்ளனா வரணும். ஆஃபீஸில் சீக்கிரமாக சார் நான் வந்துட்டேன் அப்படின்னு அட்டெண்டன்ஸில் கொடுக்கணும். ஆனால் இந்த எம்ப்ளாயி அதை புரிஞ்சுக்கிறாமே இருந்து என்னை மட்டும்தான் திட்டுறாரு, நான் மட்டும்தான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேனா அப்படின்னு கோவப்பட்டா யாருக்கு நஷ்டம்? மேனேஜருக்கா இல்லை எம்ப்ளாய்க்கா? அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தான் அதை அனலைஸ் பண்ணணும். இது எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. இதை இந்த எம்ப்ளாயி புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இனிமேல் லேட்டாக வரக்கூடாது. நம்ம ரெகுலராக சீக்கிரம் வந்தாலே மேனேஜரோட கோபம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்புறமேல் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவார். மேனேஜரை தான் நம்ம தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு எடுத்து வைக்க முடியாது. நம்மளுக்கு ப்ரமோஷனும் கிடைக்காது, நம்மளோட சேலரியும் இன்க்ரிமெண்ட்டும் ஆகாது. இதை நம்ம சரி செய்கிறது எம்ப்ளாய்கிட்டையா இல்லை மேனேஜர்கிட்டையா? கண்டிப்பாக எம்ப்ளாய்கிட்ட தாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு தொடர்புடையதாக தான் இருக்கும். காலில் முள் குத்திருச்சு, ஐயோ காலில் முள் குத்திருச்சு அப்படின்னு முள்ளை தான் நம்ம குறை சொல்லுவோமே தவிர, நம்ம அங்கே போய் முள்ளுக்கிட்ட போய் நின்றனாலேயோ இல்லை முள் இருக்கிறத பார்க்காம நம்ம நடந்தனாலேயோ தான் நம்ம காலில் முள் குத்துச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறவே மாட்டோம். அதனால தான் நம்மளோட தப்புக்கள் இன்னும் குறையாமல் இருக்குது, நம்மளோட பிரச்சனைகளும் குறையாமல் இருக்குது. எப்பயுமே தப்புக்கு நான் தான் காரணம், என்னோட பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாலே போதும், அந்த இடத்துல பிரச்சனைகள் வராமல் இருக்கும், நம்மளோட வெற்றி பாதையும் அடைய முடியும். அதனால் எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார்? நீங்களா இல்லை மற்றவங்களா அப்படின்றத முடிவு செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.